ஜென்சியை சம்பந்தமா நிர்மல்குமார் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஜென்சியுடைய வேலைகள் கட்டமைப்பு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த பார்வையை இல்ல, ஜென்சி பத்தின அவர் விமர்சனம் வந்து வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு. ஒட்டுமொத்த ஜென்சி எங்களுக்கு தான் வேலை ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த அஜெண்டாக்கு, அந்த நரேட்டிவ்க்கு எதிராக ஜென்சிங்கிற பேர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பெருமளவு இளைஞர்கள் வராங்கிறத பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் பேசுறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஹைஜாக் பண்ணிட்டாங்க நீட் எதிர்ப்பு போராட்டத்தை, ஜென்சிங்கிறது மூலமா ஹைஜாக் பண்ண அட்டன் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை யாராவது வர வேணாம்னு சொன்னாங்களா? அந்த போராட்டத்தை எல்லா கட்சிகளும் போய் ஆதரிச்சிச்சு. திமுக ஆதரிச்சிச்சு, நாம் தமிழர் ஆதரிச்சிச்சு. அந்த போராட்ட குழுவில் இருக்கிறவங்களே சொல்றாங்க, அதிமுகவையும் தாவேகாவையும் பாஜகவையும் தவிர அத்தனை பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எது தடுத்துச்சு போய் ஆதரவு தெரிவிக்கிறதுல? நீங்க ஆதரவு தெரிவிச்சா பாஜக கோச்சுக்குங்கிற பயம் தான் உங்களை தடுத்துச்சு. பாஜகவுக்கு பயந்துட்டு தான் நீங்க போய் அங்க ஆதரவு தெரிவிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுல என்ன சொல்றாரு, நாங்க கடைசியா நாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. எப்ப போனீங்க? இந்த வடிவேலு படகு போட்டிக்கு போவார்ல, அந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்களுக்கு, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இதே வேலை. காலைல 6 மணிக்கு வர சொன்ன சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போற அளவுக்கு அவங்க மத்திய மந்திரி ராஜினாமா பண்றாருங்கிற செய்தி வந்த பிறகு, மக்களே கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடலான்னு முடிவெடுத்த பிறகு இவரு போய் நானும் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. மக்கள் கேட்டாங்களே மெரினாவை ஏன் சார் திறந்து விடலன்னு பதில் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எங்க இருக்கா? அந்த பதில் சொல்றதுக்கு தெம்பு இருக்கா? ஜனநாயக ரீதியாக போராடிய மாணவர்களை ஒடுக்கியது தாவேக அரசு, அவர்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அவங்களை டேக் பண்ணணும். பாஜகவோட வேலை இது. பாஜக தான் எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அவங்க உள்ள புந்துட்டாங்க, இவங்க உள்ள புந்துட்டாங்க, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. விவசாயிகள் போராட்டினா காலிஸ்தான் பஞ்சாப்ல இருந்து வராங்க, ஆம் ஆத்மி ஆதரவு அப்படின்னு நலிஃபை பண்றது. இஸ்லாமியர்கள் போராட்டினா அவங்க இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் வங்கதேசம் அப்படின்னு டைவர்ட் பண்றது. அந்த மாதிரி மாணவர் போராட்டத்தை எதிர்கொள்ள துப்பற்ற இந்த தாவேக அரசு, திமுக உள்ள புந்துருச்சு, ஜென்சி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மடைமாற்றுகிற வேலையில ஈடுபடுறாங்க தவிர, அந்த மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இல்ல. ஏன் சார் ரோட்ல போன மாணவனை அடிச்சிங்க? ஏன் சார் மதுரையில காலேஜ் ரூம்ல, கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் லீடரை பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு தடுப்பு காவல்ல வச்சீங்க? தமிழ்நாட்டோட வரலாற்றுல இதெல்லாம் நடந்ததே இல்லையே. சிபிஐ சொல்லிருக்காங்க சார், நேம் டேக் இல்லாத போலீஸ் மாணவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுங்க, அப்புறம் ஜென்சி பத்தி பேசலாம். இன்னொன்னு, ஜென்சி 200 ரூபாய்க்கு வராங்க, 300 ரூபாய்க்கு வராங்கன்னு பேசிருக்காரு. அவங்க என்ன பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களா? 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற கதை எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவெல்லாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இன்ஜினியரா, டாக்டரா, சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள். அவங்க பெரிய பெரிய ஃபிர்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க. திராவிட இயக்கம், தமிழ்நாடு, திமுக அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ உதவி பண்ணிருக்குங்கிற அந்த நன்றி கடன் அடிப்படையில் வந்து போராட்டத்திலையும் திமுகவுக்கு ஆதரவாகவும் நிக்கிறாங்க. இந்த நன்றி உணர்ச்சியோடு வரக்கூடிய கூட்டம் உங்களுக்கு இல்லைங்கிற வைத்தறிச்சல்ல எங்க மீது அவதூறு பரப்புறத வன்மையா கண்டிக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான் சார், நீட்டுக்காக என்ன பண்ணோம், ரகசியம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ரகசியம், நீட் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதிமுகவால நீட்டை ஒழிக்க முடியல, அதுல இருந்து விலக்கு பெற முடியல அப்படின்னு சொல்ல போது, உங்கள்கிட்ட வழி இருந்தா சொல்லுங்கன்னு அதிமுக தலைவர்கள் பப்ளிக்ல பிரஸ்ல கேட்ட போது, எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, எங்கள்கிட்ட அந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ரகசியம்? கத்தி எடுத்து போய் சண்டை போட முடியுமா? போர் தொடுக்க முடியுமா? சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். கட்சியாகவும் திமுக ஆக்ட் பண்ணி இருக்கிறது, சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அரசாகவும் திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்காது. ஏகே ராஜன் கமிட்டி என்னைக்கு நீட்டுக்கு ஒழிப்பு நடக்குதோ அன்னைக்கு அதுக்கு ஒரு பேஸ் டாக்குமெண்டா, ஒரு ஆன்மாவா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் ஏகே ராஜன் அவர்களுடைய கமிட்டி ரிப்போர்ட்டா தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது திமுக அரசு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும். ஆளுநர் அதை நடவடிக்கை எடுக்கலன்னா ஆளுநரை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்தோம். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும், நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பணும், கமிட்டி போட்டோம். இதெல்லாம் அரசா பண்ணது. கட்சியாக என்ன பண்ணோம்? கட்சியாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். எங்களுடைய இளந்தலைவர், இளைஞரணி செயலாளர் உண்ணாவிரதத்தில் வந்து உட்கார்ந்து பேசின பேச்சு இன்னைக்கு இருக்கு. அமைச்சர் பதவி போயிடும்னு சொன்னாங்க. அமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, நான் நீட்டுக்காக போராடணும்னு ரோட்ல வந்தாரு. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படத்தினுடைய பிளாக் ஆஃப் படத்தினுடைய ஆபீஸ் வசூல் எவ்வளோ, படத்தினுடைய டிக்கெட் எவ்வளவு பிளாக் டிக்கெட் போச்சு அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுடைய வருமான வரி வழக்கை எப்படி எதிர்கொள்ளலாம்னு அன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் திமுக தான் மக்களுக்காக ரோட்லையும், சட்டமன்றத்திலையும், நாடாளுமன்றத்திலும், நீதிமன்றத்திலையும் போராடினுச்சு. உங்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய பிஜேபி நெருக்கடினால தான் அந்த விளக்க பெற முடியல. இன்னைக்கு பெற்றுட்டு வாங்கல. நீங்க தானே சொல்றீங்க. நாங்க அதுல சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு ஒரு வாய்ப்பு வருமானால், காலம் கனியுமானால் நாங்கள் குரல் கொடுப்போம். அப்ப அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு வக்கு உங்களுக்கு இல்ல, அதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இல்ல. வரும்பொழுது நாங்க குரல் கொடுப்போம், கிரெடிட் எடுத்துப்போம். அதுதானே. கிரெடிட்டை திருடுறது மட்டும்தான் வேலையா வச்சிருக்கீங்க. வேற என்ன வேலை? ஏற்கனவே அமல்ல இருக்கிறத அமல்படுத்துற மாதிரி இதுல வந்து இவர் வேற கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வேற சொல்றாரு, ஏற்கனவே வந்து கல்வி வந்து ஒத்துழைப்பு பட்டியல்ல தான் இருக்கு.
குறைந்தபட்சம் ஒத்துழைவு பட்டியலுக்காவது கல்வியை கொண்டு வரணும். அண்ணா ஏற்கனவே ஒத்துழைவு பட்டியல தானே இருக்கு. இல்ல தம்பி ஏற்கனவே அமல்ல இருக்கிறத அமல்படுத்துறதா நாங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இந்த மாதிரியான கேலி குத்துகள் எல்லாம் பண்ணிட்டு எங்கள் தலைவர்கள் குறித்து தகுதி குறித்து கேள்வி எழுப்புவதற்கு தாவேக்க கோமாளி கூட்டத்திற்கு பாசிச கோமாளி கூட்டத்திற்கு துளியும் அருகதையோ தகுதியோ இல்லை. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் மேடம், அதாவது நாங்க வந்து அறிக்கை வெளியிட போறோம். ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கை எந்த லட்சணத்துல இருந்துச்சு அப்படின்னு தெரியும். அந்த அறிக்கையில ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த அந்த டாப்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எலிமெண்ட் இருக்கு. ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கைங்கிறது பட்ஜெட்ல போடப்பட்ட தகவல்களை எடுத்து திருப்பி வெட்டி ஒட்டி இது பண்ணாரு. அதை படிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாரு, தமிழை என்ன கொலையோ கொள்ளோன்னு கொண்டாருன்னு தெரியும். இந்த அடுத்த அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த அறிக்கைக்கு முன்னாடியாவது ஒரு தமிழ் டியூஷன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த அறிக்கை வெளியிட சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அறிக்கை யார் வேணாலும் வெளியிடலாம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல, அதிமுக சிஎம் இருந்த அம்மையார் ஜெயலலிதா மேல பல்வேறு வழக்குகளை போட்டு நிரூபிச்சு காட்டியிருக்கோம். திமுக மீது அப்படி உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குன்னா நீங்க வழக்கு போட்டு நிரூபிச்சு காட்டணும். சும்மா அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டதுனாலே வழக்கு போறது ஒரு விஷயம் ஆயிடும். அண்ணாமலை கூட தான் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனார். அது என்ன ஆச்சுங்கிற நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதனால டயலாக் யார் வேணாலும் பேசலாம், அறிக்கை யார் வேணாலும் கொடுக்கலாம். வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். இவங்க போடுற அவதூறு வழக்கிலேயே நீதிமன்றத்தில் குட்டு வாங்குறாங்க. வினோத் சூர்யா என்கிற இளைஞர் மீது இவர் போட்ட அவதூறு வழக்கு, ஊழல் பத்தி பேசுறாங்கல்ல, 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபாய்க்கு வித்த அந்த விஷயத்துல இதுவரைக்கும் எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க? வித்தவரை கைது பண்ணிருக்கீங்களா? வாங்கினவரை கைது பண்ணிருக்கீங்களா? பத்திரம் பண்ணி கொடுத்தவரை கைது பண்ணிருக்கீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவரை கைது பண்ணிருக்கீங்களா? டிரான்ஸ்பர் போட்ட அதிகாரியை கைது பண்ணிருக்கீங்களா? அங்க இருந்து லெட்டர் எழுதின ஹெச்ஆர்என்சி ஆபீசரை கைது பண்ணிருக்கீங்களா? மேல ஹெச்ஆர்என்சி ஆபீசருக்கு டிரான்ஸ்பர் போட்ட அதிகாரியை கைது பண்ணிருக்கீங்களா? யார் ஒருத்தரையும் கைது பண்ணல. மாற யாரை கைது பண்ணீங்க? அதுல ஊழல் இருக்கான்னு கேள்வி எழுப்பின ஒரு சாதாரண இளைஞரை தூக்கி 15 நாள் ரிமாண்ட் பண்றீங்க. அதனுடைய ஜாமீன் மனுவுல நீதி அரசர் நீதிபதி உங்களை வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அரசாங்கத்துக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். 19(1) ஆர்டிகல் 19(1) 19(2) இருக்கக்கூடிய இது பேச்சுரிமைக்கு எதிராக நீங்க நடக்காதீங்க. அரசையோ அமைச்சரையோ விமர்சிப்பது தேசத்திற்கு எதிரான குற்றமோ பொது அமைதிக்கு எதிரான குற்றமோ இல்ல. ஜனநாயகத்தில் முரண்பட்ட குரலை மதிக்க கத்துக்கங்கன்னு நீதிபதி கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. கூச்சம் இருந்துச்சுன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கிருக்கணும். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத அரசு அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கு. இப்ப அதே கதையா தான் இது வந்து முடியும். அதான் சொன்னேன் சார், அவர் துறையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடியோ வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு புகார் வருது. ஒரு அம்மா புகார் கொடுக்குறாங்க, அந்த அம்மாவை தூக்கி அடிக்கிறாங்க கட்சியை விட்டு. ஊழல் நடக்கிறதா? ஆடி ஆஃபர்ல அரசு வழக்கறிஞர் பதவி விற்கிறாங்களாங்கிற டவுட் வருது நமக்கு. 15 லட்சம் மத்தவங்களுக்கு உனக்குன்னா 12 லட்சம் ரூபாங்கிற ஆடியோ வந்திருக்கு. இப்ப இந்த கதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள்ல இந்த அரசு தோத்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல பெனால்டி வாங்குறாங்க. ஒழுங்கா அப்பாயின்மெண்ட் போடல, ஜிஓ போடல, வழக்கறிஞர் அந்த இது அப்பியர் ஆகல அப்படின்னுட்டு நீதிமன்றத்தில் 60 நாளுக்குள்ள பெனால்டி வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகா மட்டமான நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு அவருக்கு தோன்றதான் ஒண்ணுதான், அவருடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த RSS அஜெண்டாவை எங்க மேல திணிக்கணும். வன்மத்தோடு திரிகிறார். அதாவது எங்கள் இளம் தலைவர் மீது RSSக்கு என்ன வன்மம் இருக்கோ அந்த வன்மம் இவருடைய நிர்மல்குமார் வாயிலாக வெளிப்படுது. அவர் வந்து இந்த நாட்டில் சனாதன ஒழிப்பு பேசினார். இவர் மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு வரல. ஒரு வழக்குல வந்து நான் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு அபிடவிட் தாக்கல் பண்ணார் 2022. அவர் நான் பேசினேன் ஆமா அப்படின்னு உறுதியோட நின்னார். ராமர் கோயில் கட்டுற விவகாரத்திலையும் இடபிள்யூஎஸ் விவகாரத்திலையும் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நீதியின் பக்கம் நிற்பேன் அப்படின்னு உறுதியோடு நின்ன ஒரே தலைவர் எங்களுடைய இளம் தலைவர் தான். இதெல்லாம் RSSக்கு உறுத்துது, அதனால CT நிர்மல்குமாருக்கும் உறுத்துது. RSSோட வாய்ஸா அவர் இங்க பேசிட்டு இருக்கிறார், பேச தாவேக்க அனுமதிக்குது. அப்ப தன்னுடைய அமைச்சர் என்ன பேசுறார், தன்னுடைய அமைச்சரவையில என்ன நடக்குது, தன்னுடைய இதுல என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல. காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாரா இல்லையா உங்க யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியுமா? ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, போறாருங்கிறாரு விவசாயத்துறை அமைச்சர். இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, அப்படி போற முடிவு இல்ல அப்படிங்கிறாரு. கேட்டா ஒரு கல்வி அமைச்சரா? அப்ப அமைச்சர்களுக்குள்ளேயே முரண்பட்ட தகவல், முதலமைச்சர் போறாரா இல்லையாங்கிறது. இந்த லட்சணத்துல ஆட்சி நடத்திட்டு எங்களை குறித்து பேசுறீங்களே, கொஞ்சமாவது வெக்கப்படுங்க சார் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. 717 கடையை மூடி இருக்கும் அப்படின்னு இவங்க அறிவிச்சாங்க. தொடர்ச்சியாக பப்ளிக்லயும் அரசியல் கட்சிகளும் அந்த கடையினுடைய பட்டியலை கொடுங்கன்னு சொன்ன பிறகு
பல நாட்களுக்கு பிறகு அமைச்சர் தன்னுடைய ட்விட்டர்ல அதை வெளியிட்டார், ஒரு பட்டியல்ங்கிற பேர்ல வெளியிட்டார். அதை ஏன் அரசு நிர்வாகம் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பாகவோ அதிகாரப்பூர்வ ஜிஓவாகவோ அதிகாரப்பூர்வ வெப்சைட்லயோ வெளியிடல? உண்மையிலேயே அதை மூடி இருந்தா அந்த தகவலை இன்னைக்கு கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு குறைவது? மாவட்டத்தினுடைய மேலாளர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தகவல் மாநில மேலாளர்கிட்ட டாஸ்மாக் தலைமை நிர்வாகத்திட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை நம்புறதுக்கு இன்னைக்கு ஜனநாயகம் படம் சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல, அந்த மாதிரி ரசிகர்கள் நாங்க இல்ல. ஒழுங்கா அரசு நிர்வாகத்துல தலைமையில இருக்கக்கூடிய தகவலை இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கிற வேலையை பாருங்க. நன்றி.